வெல்கம் டு பசானா கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வீட்லயே ஈஸியா செய்யக்கூடிய சூப்பரான எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப விருப்பமான நல்ல வாசனையான சோயா பிரியாணி தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இதை ரொம்ப குறைவான நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணிக்கு மாதிரி ரொம்ப டைம் எடுக்காது. அதே மாதிரி இதுக்கு தேவைப்படக்கூடிய மசாலாவும் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் ஆகும். மட்டன் சிக்கனுக்கு மாதிரி ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை, ரொம்ப ரொம்ப குறைவாக சேர்த்தா போதும். சோயா சங்க்ஸை ஃபஸ்ட்டு ஊற வைக்கணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு ரொம்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இது சேர்க்கறதுனால பிரியாணி நல்ல வாசனையாக இருக்கும். இதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் சேர்த்துட்டு இதை ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக கலந்து வச்சிடலாம். அப்போ உள்ளுக்கு நல்லா ஊறி வரும். இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மட்டும் நல்லா ஊறி வரட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கும் பொழுது நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கு. இதுக்கப்புறம் இதை 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதிலேருந்து ஸ்மெல் எதுவும் வராது. இதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி இதை வேற பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். எல்லா சோயா சங்க்ஸையும் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் போல் சோம்பை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ இதோட வாசனை இன்னும் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கலந்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் இதில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மசாலா சேர்த்து நம்ம ஊற வைக்கிறப்ப சோயா சங்க்ஸ் நல்லா வாசனையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப சாஃப்டாகவும் வரும். பிரியாணி செய்கிறதுக்கு சோயாவும் ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இது ரெண்டும் சூடானதும் கூடவே வாசனைக்காக ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம், இதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் இது லைட்டாக ஒரு 20 செகண்ட் போல் மட்டும் வறுத்துக்கோங்க. அடுத்தது இதில் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல ஷேப்பில் வெட்டி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கி வரணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்காச்சும் ரோஸ்ட் ஆகி வந்திருக்கணும். இதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், கூடவே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து வச்சிடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். இதிலேருந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் இதில் மசாலா சேர்த்துடலாம். 1 சிட்டிகை மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் நான் 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு சேர்க்குற மாதிரி தான் மசாலா சேர்க்குறோம், ஆனால் அந்த அளவுக்கு இல்லாமல் இதில் ரொம்ப குறைவாக சேர்க்குறோம். இதை மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இதிலேருந்து இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ ஓரளவுக்கு எண்ணெயெல்லாம் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு. இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து வச்சிடலாம். அடுப்பை ரொம்ப மிதமான சூட்டிலே வச்சுக்கோங்க, ஏன்னா மசாலா சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே அடி பிடிச்சிரும். அடுத்தது இதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம்ல சோயா சங்க்ஸ், அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதை மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து வச்சிடலாம். அடுத்தது இதில் தண்ணி சேர்த்துடலாம். நான் 2 கப் பாசுமதி அரிசி சேர்க்கறதுனால 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறம் இது ஒரு கொதி வர்ற வரைக்கும் இருக்கட்டும். இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதில் 2 கப் பாசுமதி அரிசியை 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். அதோட தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் வாசனைக்காக நறுக்குன மல்லி இலை, நறுக்குன புதினா இலை சேர்த்துக்கோங்க. கடைசியாக பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்து சேருங்க. நம்ம ஏற்கனவே சோயா சங்க்ஸ் ஊற வைக்கும் பொழுது வேறு உப்பு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து வச்சிடலாம். கடைசியாக பிரியாணியை இன்னும் நல்லா வாசனையாக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மூடி வச்சு மிதமான சூட்டில் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் விசில் ப்ரெஷரும் அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை ஓப்பன் பண்ணிடலாம்.
பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளோட சோயா பிரியாணி வந்திருக்குன்னு. ரொம்பவே உதிரி உதிரியாக இருக்குது. சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. நல்ல வாசனையாகவும் இருக்குது. அடுத்தது அதை சர்வ் பண்ணிவிட்டா அவ்வளோதான், நம்மளோட சுவையான சோயா பிரியாணி தயார். நான் இன்றைக்கி சோயா பிரியாணியோட கூடவே கொஞ்சமாக சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் தயிர் சட்னி வச்சு ரொம்ப சூப்பராகவே சாப்பிட போகிறேன். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மட்டன் சிக்கன் பிரியாணி இல்லாமல் இதோட ஃப்ளேவரே இன்னும் நல்லா வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு சோயாவை பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் அதே நேரத்தில் நல்லா ஜூஸியாக வந்திருக்கு. இதுக்கப்புறம் கொஞ்சமாக முட்டை வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான், நல்ல வாசனையான எம்மி சோயா பிரியாணி வந்து ரொம்பவே சுலபமாகவே தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பர்சனல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வரும். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் உங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய் பாய். என் சமையலுக்கு பொதுமே சேர்க்கட்டும்.